ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயிலில் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார், கூட்டத்தை பொறுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறார், விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக. அதாவது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பிரசித்தி பெற்ற கோயிலான முருகர் கோவிலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய திருத்தணி முருகன் கோவில் வருகை தந்துள்ளனர். இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை திருத்தணி முருகன் கோயில் நிர்வாகம் செய்துள்ளது. ஸ்ரீராம், எவ்வளவு கூட்டம் இருக்கு? வழக்கமாக இருக்கக்கூடிய கூட்டத்தை காட்டிலும் இன்றைய தினம் விடுமுறை தினம் என்பதனால எவ்வளவு கூட்டம் இருக்கு? அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அங்கு வரக்கூடிய பக்தர்கள் என்ன சொல்றாங்க? அதாவது ஸ்ரீராம், இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கத்தை விட அதிகமான பக்தர்கள் இன்று மலைக்கோவிலில் குவிந்துள்ளனர். இவர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக இலவச தரிசனத்தில் சுமார் 2 மணி நேரமும் 100 ரூபாய் டிக்கெட்டில் 1 மணி நேரமும் காத்திருந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சசிகுமார். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். சினிமாவை பொறுத்தவரை தனக்கு சென்டிமெண்ட் எதுவும் கிடையாது என நடிகர் விஜய் ஆண்டனி தெரிவித்துள்ளார். விஜய் மில்டன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, மேகா ஆகாஷ், சத்யராஜ், சரத்குமார் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள மழை பிடிக்காத மனிதன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் லேபில் நடைபெற்றது. இதில் விஜய் ஆண்டனி, தயாரிப்பாளர் தனஞ்சயன் உள்ளிட்ட படக்குழுவினரும், சிறப்பு விருந்தினராக பிச்சைக்காரன் படத்தின் இயக்குநர் சசி மற்றும் தயாரிப்பாளர் டி சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். மேடையில் பேசிய நடிகர் விஜய் ஆண்டனி, இனியும் தனது படங்களின் தலைப்பு கரடுமுரடாக இருக்கும் என்றார். ராகு காலம் என்பது கெட்ட நேரம் என்றால் அந்த நேரத்தில் படம் ஆரம்பித்து காட்டுகிறேன் எனவும் அவர் தெரிவித்தார். வருங்காலத்தில் உங்களோட அப்ரோச் எப்படி சார் டைட்டில்? சரி சார், கரடுமுரடாக இருக்கும் சார். சென்டிமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடையாதா சினிமாவில்? இல்லை, கிடையாது சார், கிடையாது சார். மனசு தான் சார் எல்லாமே. நீங்கள் ஏதோ ஒரு ராகு காலம் சொல்லுங்கள், ராகு காலம் சார் கெட்ட காலம் தான் சார். அந்த நாளில் வேணா உங்களுக்கு படம் ஆரம்பிச்சு காட்டுறாங்க. இதனைத் தொடர்ந்து பேசிய தயாரிப்பாளர் டி சிவா, தமிழ் சினிமா திரையரங்கு ரசிகர்களை இழந்துவிட்டதாக கூறினார்.